தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம். நம்முடைய ஜோதிட முறை சூரியனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை மாதமாகும். சித்திரை மாதம் தமிழ் மாதத்தின் முதல் மாதம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் என்பதால் அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது அவசியம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அதை பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள். இது மருத்துவத் துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான சிவன் கோவில்களில் சித்திரை மாதம் உற்சவ விழா நடைபெறும். அதிலும் சித்திரை திருவிழா என்றதும் நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா. கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம், தேரோட்டம் உள்ளிட்டவையும், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வும், தசாவதாரம் உள்ளிட்டவையும் அடங்கியது. இந்த திருவிழாவை காண மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். அட்சய திரீதியை வரும் பொன்னான மாதமும் சித்திரை மாதம்தான். பிரம்மதேவர் தனது சிருஷ்டித் தொழிலை துவங்கியதும் இந்நாளில்தான். சித்திரை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடப்பது வழக்கம்.